ஒரு முறை நியூஸ் பேப்பர் ஷாஜான்பூரில் படிச்சுட்டு இருக்கார் பாபுஜி வேற, யாரோ ஒரு அபியாசி கேட்டாராம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத நியூஸான்னு. நியூஸை நான் கிரியேட் பண்ணிட்டேன், நடந்ததா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இது அவருடைய டைரி என்ட்ரிலே இருக்கு, படிச்சிருக்கீங்க. அப்படின்னா என்னால் அது மாதிரி பண்ண முடியாதா? பாபுஜி வேற எந்த வார்த்தை, எந்த மாஸ்டர்ஸும் எந்த வார்த்தையும் சாதாரணமாக யூஸ் பண்ற, எனக்கும் ஒரு பிரிசெப்டருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லைன்னு சொல்றேன். உடனே நாளை போய் காணாலும் ஸ்டேஜில் உட்காந்து சிட்டிங் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, அது இல்லை. என்னுடைய பணிக்கும் அவருடைய அப்படின்னா என்ன ஆக்சுவலாக உங்க சிட்டிங்ல ஃபர்ஸ்ட் சங்கல்பாவுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க, உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவரை உட்கார வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் யார் வேலை செய்யறாங்க, அவர் வேலை செய்யறாங்க. அப்படின்னா யார், நீங்களும் உங்களுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது. இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாம இருக்கலாம், தெரியலாம், பிராக்டிஸ் பண்ணாம இருக்கலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா இது பெயர் சொல்லானது வினை சொல்லாக மாறணும்னு சொன்னா, இதனாலதான் அந்த அதுக்கப்புறம் இன்னொரு தடவை அந்த டாக் ஃபைல் ஏன் பப்ளிஷ் பண்ணலன்னு இன்னொரு தடவை பண்ணப்போ கேட்டப்போ சொன்னார், எக்கச்சக்கமா டெக்னிக் ஏற்கனவே சொல்லி கொடுத்துரு. அந்த மார்ச் 2018 பிரிசெப்டர் மீட்டிங்ல கிட்டத்தட்ட 12-13 டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. லிபரேஷன் அட் த டைம் ஆஃப் டெத்லேருந்து பிராக்டிஸ் பண்ணியே சொல்லி கொடுத்தாரு. அது முதல் நாள் மூச்சு பிடிக்க சொல்லி கொடுத்தாரு. மூச்சு 5 செகண்ட் பிடி, இன்னும் மூச்சு 5 செகண்ட் பிடி. எவ்வளவு பேர் நீங்க அட்டன் பண்ணீங்க அந்த பிரிசெப்டர் செமினார்? இதில் அந்த டெக்னிக் ஞாபகம் இருக்கா? மூச்சு இழுங்க, 5 செகண்ட் பிடிங்க, உடனே மூச்சு விடாதீங்க, இன்னும் மூச்சு இழுங்க, 5 செகண்ட் பிடிங்க, அது மாதிரி 5. அதுக்கப்புறம் ஃபைனலா 5 செகண்ட் எக்ஸேல் பண்ணுங்கன்னு வேற பிரீத்திங் டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி நாள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு சோலை லிபரேட் பண்ண அந்த செஷன்ல சொல்லி கொடுத்தாரு. அது எல்லாமே வீடியோவில் இருக்கு, புத்தகங்கள் இருக்கு, போய் பார்த்துக்கங்க. பிரிசெப்டர் சென்டர்ல போனீங்கன்னா எல்லாமே இருக்கு. எதனால நான் சொல்லாம விடுறேன்னா, அப்பாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போய் பார்ப்பீங்க. பிரிசெப்டர் சென்டர்ல ஒரு அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு கோல்ட் மைன் மாதிரி, தங்க சுரங்கம் அவ்வளவு இருக்கு அவர் பேசுறது. ஒவ்வொரு நாள் ஒரு 10 நிமிஷம் அவர் பேசின ஏதாவது ஒரு பிரிசெப்டர் வீடியோவோ ஆன்லைன்ல போய் நீங்க இல்ல எவ்வளவு பேர் நீங்க கடைசியா பிரிசெப்டர் லாகின்ல போய் உள்ள போனீங்க? ஏன்னா பிரிசெப்டர் லாகின் நீங்க யூஸ் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பேருக்கு அகைன்ஸ்டா யார் யாரெல்லாம் நீங்க அபியாசிகள் நீங்க கிரியேட் பண்ணீங்க, எந்தெந்த அபியாசிகள் உங்க ஏரியால கனெக்ட் இனிஷியேட்டிவ்ல பண்ணது உங்களுக்கு அலோகேட் ஆயிருக்குன்னு லிஸ்ட் இருக்கு. எல்லாருக்குமே மினிமம் 50, 100, 200, 300 எங்கெங்கெல்லாம் நீ கார்டு போட்டு கொடுத்தீங்களோ அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அது வேற பேசணும். ஒரு பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் ஒரு நாள் ஒரு காலத்தில் சொன்ன மாதிரி, கூட்டம் இங்கே ஓட்டு அங்கேன்னு சொன்னார். அது மாதிரி நம்ம சிஸ்டம்ல வரோம் அத்தனை பேரும் வேற ஏதாவது சிஸ்டம்ல சேர்ந்துருக்கான், நம்ம சிஸ்டம் வரவங்க யாரும் நம்ம கார்டு கூட கொடுக்குறது. இந்த கார்டுன்றது அவங்களுக்கு ரொம்ப 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 பிரயோஜனமா இருக்கும், தெரிஞ்சு வச்சு. இதை பேசும்போது போன வாரம் ஒரு இடத்துல ஒரு பிரிசெப்டர் கேட்டார், காலேஜ் எல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதற்கு நான் அவருக்கு ஒரு ப்ரூஃபோட கொடுத்தேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு கான்வெகேஷனுக்கு என்ன அட்ரஸ் பண்ண கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே 2-3 சிட்டிங் கொடுத்து அவங்க முடிச்சிட்டாங்க. அது ஒரு விமென்ஸ் காலேஜ், 2700 பேர். நான் போய் பேசுறதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் அவங்கள்ட்ட சொன்னேன், அத்தனை பேருக்கு நீங்க கார்டு இஷ்யூ பண்ணணும். அதுக்கு பிரின்சிபல் அப்ஜெக்ட் பண்ணாங்க, அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை நாங்கள் ஷேர் பண்ண முடியாது. இதே பிரச்சனை தான் உங்களுக்கு வரும் ஸ்கூல் காலேஜஸ்ல போனீங்கன்னா. அதற்கு அவங்களுக்கு நான் ஒரு சின்ன தீர்வு கொடுத்தேன். உடனடியாக ஸ்பாட்லேயே ஒதுனாங்க, மேடம் அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணாம், பேர் மட்டும் கொடுங்க. இமெயில் அட்ரஸும் அவங்களுடைய வீட்டு அட்ரஸும் லேண்ட்லைன் ஒரு மொபைல் நம்பரும் உங்க காலேஜ் நம்பரை கொடுங்க. ஆன்லைன்ல கார்டு ஜெனரேட் ஆகி அத்தனை உங்க ஐடிக்கு வரும், நீங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. அவன் இந்த காலேஜை விட்டு சொந்த கால நின்று வெளியில போகும்போது அவனுக்கு ஃபர்தரா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ப்ரொஃபைல போய் அவனே மாத்திக்கலாம். இந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சரிச்சுன்னு. எதனால? எனக்கு கார்டு இல்லாம செஷன் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம். எதனாலன்னு சொன்னீங்கன்னா, ஆக்சுவலா நீங்களாம் பாத்தீங்கன்னா நம்மளாம் பண்ற காலேஜ் இனிஷியேட்டிவ் தமிழ்நாட்டில் இன்னி வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1-2 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட்
7 வயசில் கவர் பண்ணிடும். டேட்டா சொல்லுது. உள்ளே போய் இ கார்டு எவ்வளோ ரூபாய்னா 1000 கூட கிடையாது. இ கார்டா கூட இல்லை. அதனால தான் இ கார்டுன்னு வச்சான் போகுது. 1000 கூட ஏங்க அப்படின்னா இல்லை காலையில் கொடுக்க மாட்டேன்றாங்க. கொஞ்சமாவது ஒரு சாதுரியம் இருந்ததுன்னா தாஜி அடிக்கடி சொல்றது ஓசியில் கொடுக்குற, வீட்டில் போய் கொடுக்குற. இதன் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை இந்தியாவில் இருக்கு. தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு போதைப் பொருள், இந்த மாதிரி விஷயங்கள். இன்னைக்கு மார்னிங் கூட ஒரு சகோதரர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கொடுத்தார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கலெக்டர்லேருந்து எல்லாரும் காலேஜ் பிரின்சிபலை கூப்பிட்டு டிஎஸ்பில எல்லாம் காலேஜ் பிரின்சிபல் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க, எப்படியாவது போதை கலாச்சாரத்தில் உங்கள் காலேஜில் நிறுத்துங்க. நிறுத்த வேண்டியவன் யாரோ காலேஜ் பிரின்சிபல் தலையில். அவங்களுக்கு என்ன டெக்னிக் இருக்கு ஒன்றும் கிடையாது. மிரட்ட முடியும். மிரட்டல் லெவலில் பசங்க தாண்டாங்க. ரொம்ப பேசுனீங்க வெளியில் போனால் போட்டு தள்ளிடுவான். ஏன்னா அவன் அதுலேயே இருக்கான். அவனுக்கு என்னன்னே தெரியாது. நேரம் வெட்டிடுவான். ஏன்டா வெட்டினேன்னு தெரிலங்க வெட்டிட்டேன்னு. எல்லாம் அந்நியன் மாதிரி இருக்காங்க. வெளியில் ராமானுஜம் மாதிரி இருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா எல்லாம் அந்நியன் மாதிரி. ஏன்னா உள்ளே இப்போ இதுக்காக தான் நம்ம இந்த ஒன்றிணைவோம் வாழ வில்லேஜ் கனெக்ட்ல முக்கியமாக 3 விஷயங்கள் கொடுக்குறோம். நிறைய பிரிசப்டர்ஸ்க்கு தெரியறதே இல்லை. முதல்ல வைக்கிறது பார்த்தீங்கன்னா பயோசார். 2 நாள் முன்னாடி கூட ஒரு சென்னையில் ஒரு கிளைண்ட் மீட்டிங் போனேன். அங்கே எங்கே போனாலும் இதை பற்றி பயோசார் பற்றி பேசுறது உண்டு. அந்த கிளைண்ட்டை இந்த பயோசாரை பற்றி சொன்னேன். அவருக்கு டைரெக்டாக விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட். இவ்வளோ விஷயம் இருக்குங்களா? உங்களுடைய மண்ணின் தன்மையை மாற்றும். நாங்கள் விற்கிறோமா? நாங்கள் விற்கலை. எப்படி பண்ணோம் உங்களுக்கு சொல்லிக் கொடு. நீங்கள் சொல்லி தரணுமா? ப்ரிசர்வ்டதை கற்றுக்கணுமா? வேண்டாம். எல்லாத்துக்கும் வீடியோ இருக்கு. உங்கள் மொபைல் ஃபோனில் காப்பி பண்ணி வில்லேஜ் கனெக்டில் போகும்போது ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன ஆகணும்? கிராமத்தில் இருக்கிற விவசாயம் கண்டிப்பாக இருக்கும். பையன் போய் பட்டணத்தில் படித்தாலும் அவனுக்கு ஒரு விவசாயம் இருக்கும். இந்த விவசாய நிலத்தினுடைய தன்மையை நான் மாற்றி தரேன். மாற்றி தருது எப்படின்றத சொல்லித்தரேன். அங்கே போகும்போது ஐயா இதை நான் சொல்லித்தரேன், நான் மாட்டு ஓரமாக ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டோமான்னு கேளுங்க. வேணா நான் சொல்லுவான். அதோட பெட்டர் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்ட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கலாமா? இல்லை என் குடும்பம் நாசமாக பண்ணி எழுந்து போ. எவனும் சொல்லணும். உட்காந்து தியானம் பண்ணு 10 நிமிஷம். உண்மையாகவே அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்க. ஏங்க இவ்வளோ தூரம் வரீங்க, பயோசார் பற்றி சொல்றீங்க. 2வது விஷயம் அதில் என்ன சொல்லிக்கிறோம்? போதை முறிவு. எந்த அளவுக்குன்னா நேஷனல் நர்காட்டிக்ஸ் பியூரோ சீஃப் நம்மளை கான்டாக்ட் பண்ணி உங்கள் சிஸ்டம் நாங்கள் தெலுங்கானா கவர்மெண்ட்டில் என்ன இருக்குமோ நான் பார்த்துருக்கேன். இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இது நடந்து ஒரு 6 மாதம் ஆச்சு. போதை முறிவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நஷா முக்தின்னு ஹிந்தியில் அதுக்கு பேர். இவ்வளோ நல்லா இருக்கு, எங்களுக்கு இது நீங்கள் செஞ்சு தரீங்களா? அத்தனை கலெக்டர்ஸுக்கும் நானே உங்களுக்கு கம்பல்சரியாக பண்ணணும்னு லெட்டர் அனுப்புகிறேன். நீங்கள் ஆனால் சார்ஜ் பண்ணக்கூடாது. ஐயோ நான் சார்ஜே பண்ணுறது இல்லைங்க, லைஃப் லாங் ஃப்ரீயாக தாங்க கொடுக்குறோம். எங்கள் வாலண்டியர்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க. பட்ஜெட் போட்டு கொடுனா கூட 3 மாதம் ஆனாலும் போட்டு தர மாட்டாங்க. சொந்த காசே செலவழிப்பாங்க. நிஜமாகவே சீரியஸாக சொல்லுங்கள். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் இந்த மாதிரி ஒன்றிணைவாண்ட இனிஷியேட்டிவ்ஸ்க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்லேருந்து நம்மளுக்கு சில சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. யூஸ் பண்ண சொல்லி என்ன கேட்குறாங்க. யூஸ் பண்ண சொல்லி நானும் இசட்சி டிசியோட மாறிடுகிறேன். யாரும் பட்ஜெட்டே கொடுக்க மாட்டாங்க. பட்ஜெட் கொடுத்தாதான் அதை சப்மிட் பண்ணி பர்மிஷன் வாங்கி பணத்தை கொடுக்க முடியும். இதை என்ன வாங்கி ஆஸ்டம் ஏஎம்சி மெயின்டெனன்ஸ் கிடைக்காது. லுக்கு விடாதீங்க, இப்போ சொல்லிடுங்க. இது பியூர்லி போதை முறிவு இந்த மாதிரி விஷயங்களுக்காக உங்களுடைய செலவு ரீஇம்பர்ஸ்மெண்ட். அங்கே போயிட்டு ஹாலு ஹையரிங் இதெல்லாம் இல்லை. நீங்கள் போயிட்டு வரீங்களா, பாவம் உங்களுக்கு கை விட்டு 500,000 நீங்கள் செலவாதா, சாப்பிட்றீங்களா, அதை கொடுப்பதற்கு மிஷன் ரெடியாது. அதுக்கு என்ன பண்ணோம்? நீங்கள் ப்ரிசப்டர்ஸ்லாம் அவங்க சென்ட்ரல் கோஆர்டினேட்டர் டிசி இசட்சி போய் கேளுங்க. ஏன் இன்னும் பட்ஜெட் போடலன்னு கேளுங்க. இங்கே ஒரு இசட்சி என்ன லுக்கு விட்டுருக்காங்க, 2 இசட்சி. ஏன்னா எனக்கு வரல. ஏப்ரல் மே ஜூனுக்கான பட்ஜெட்டு எனக்கு எப்போ தெரியுமா வந்தது? ஒரு கெஸ்ட் ஒர்க் சொல்லுங்க பார்க்கலாம். ஜூன் 2வது வாரம். நார்மலாக ஏப்ரல் மே ஜூன் பட்ஜெட் எப்போ வரணும்? ஏப்ரல் வரணும், மார்ச்லேயாவது வரணுங்க. இதே மாதிரி ஜூலை ஆகஸ்ட் அதில் என்ன ஆச்சு? ஏப்ரல் மே ஜூனுக்கு கொடுத்த பட்ஜெட் அமௌண்ட்டை நான் சொல்ல விரும்பல. ஆனால் அந்த பட்ஜெட் அமௌண்ட்டில் 10% கூட யூஸ் பண்ணல தமிழ்நாட்டில்.
பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்க, ரொம்ப பெரிய அமௌண்ட். ஏன்னா பட்ஜெட்டே கொடுக்கல, கொடுத்தாதான் அப்ரூவல் வாங்கி. கவர்மெண்ட் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்கு. செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செலவு இருக்குன்னு கேட்கணும், அவங்க அப்ரூவ் பண்ணணும், அப்புறம் செலவு பண்ணணும், கணக்காட்டு. இதுதான் கவர்மெண்ட். அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். எதற்காக? நம்ம ஒரு என்ஜிஓ மாதிரி மக்கள் பணத்தை வாங்கி செலவழிக்கிறோம். அதனால சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்லாம் கணக்காட்டணும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இப்போ நம்ம 2வது வாரத்தை தாண்டிட்டோம். இன்னி வரைக்கும் எனக்கு பட்ஜெட் வரல. கொஞ்சம் இருங்க. ஏன் நீங்க உணர்ச்சி எங்க அப்பா குதிரை இல்லை. அதாவது இவங்க ஒருத்தர் இவங்கெல்லாம் என்ன தெரியுமா ஸ்டாண்டர்ட் சொல்ல, நான் குத்துட்டேங்க அவர் கொடுக்கல. இது எப்படி இருக்குன்னா, உடம்புல குடல் நல்லா வேலை செஞ்சு ஹார்ட் தாங்க வேலை செய்யல, அது செத்தா நான் என்ன பண்ண முடியும்? எல்லாருக்கும் வேலை செய்யணும். நீங்க யாராவது டாக்டர் தான் உங்களுக்கு தெரியும், அதை சித்தர் பாக்குறாரு. எல்லா உறுப்புகளும் வேலை செய்யணும், எல்லா ஜோனும் சேர்ந்து. ஏன்னா கம்பைண்டா நான் கொடுத்தாதான் இதில் நான் ஒரு செமி ஃபினிஷ் பட்ஜெட்டை கொண்டு போய் கொடுத்தா மற்ற ஜோன் லைன் வர வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு கொக்கி போட்டு திரும்பி அனுப்பிச்சிடுவாங்க காணாலேருந்து. ஏன்னா அவங்களுக்கு அது கொடுக்கப்பட்ட வேலை. தமிழ்நாடு பட்ஜெட்டா எல்லா ஜோனும் வரணும், 38 டிஸ்ட்ரிக்ட்டும் வரணும். இப்போ இதில் எப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணிட்டானா அடுத்த கிளாஸுக்கு போகணும். 38 ஸ்டூடெண்ட்ல 37 ஸ்டூடெண்ட் பாஸ், ஒரு ஸ்டூடெண்ட் ஃபெயில். 38 ஒரே கிளாஸில் உட்கார வச்சா மற்ற 37 பேர் கோவம் வருமா வராதா? அதான் தம்பி பொங்குறாருங்க. ஆனா வேற வழி இல்லை. நம்ம சிஸ்டம் எப்படின்னா, ஒன்னு எல்லாம் பாஸ் ஆகு, இல்லைன்னா எல்லாம் உட்காரு. கிட்டத்தட்ட ப்ரிசெப்டர் பண்ணி அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். பல இடங்கள்ல நான் சார்ஜி மகராஜோடு இருக்கும்போதும் சரி, தாஜியோடையும் சரி, யாரோ ஒருத்தர் பணி செய்யலன்னு மொத்த ஊர் மேல ஒரு ரிஃப்ளெக்ஷன் வரும். அது எந்தெந்த ஊர் நீங்களே முடிவு பண்ணிக்க, எந்த பேரையும் நான் சொல்ல விரும்பல. அதே மாதிரி ஒரு எக்ஸப்ஷனலா ஒரு அபியாசியோ பிரிசெப்டரோ இருந்தாங்கன்னா அந்த ஊர் மேல மாஸ்டரோட கவனம் பிசிக்கல் லெவல்ல திரும்பும். அதுவும் நான் பார்த்துருக்கேன். ஒரு முறை நார்த் இந்தியாவில் சார்ஜ் மகாராஜோட டிராவல் பண்ணும்போது ஐட்னரியிலே இல்லாத ஒரு ஊர்ல 3 நாள் இருந்தார். அந்த ஊர்லயே மொத்தம் 25 அபியாசி. அவர் கால் பிடிச்சும் போது கேட்டேன், இந்த ஊருக்கு ஏன் மாஸ்டர் வந்தீங்க? ஒரு ஆளை காமிச்சார், ஹீ புல்மி அப்படின்னு. ஒரு அபியாசிக்காக ஐட்னரியே விட்டு அங்க போய் உட்காரு. இது இப்ப தமிழ்நாட்டில் அக்டோபர்ல வந்தப்போ நான் கண் கூட தாஜியோட பார்த்தேன். பல இடங்களில் ப்ரோக்ராம் 5 நிமிஷம் மாறினே இருந்து. அங்க போலாம் போலான்னு பைத்துக்கு, இங்க வேணாம் அங்க போலாம், போலான்னு அங்க வேணாம் இங்க, இங்க வேணாம் அங்க. நீங்க நடந்து முடிஞ்ச ப்ரோக்ராம் தான் வெளியில பாப்பீங்க. கடைசியில பிளைட்ல கிளம்பி அடுத்த ஊருக்கு போகும்போது நான் கேன்சல் பண்ணி காணா திரும்பி போறேன். அதுக்கப்புறம் சரி போலாம். ஏர்போர்ட்ல போய் உட்காந்து, do you still think I have to go there or can I go back? இந்த மாதிரி நேரத்தில் பெஸ்ட் நில்ச்சுன்னு சும்மா உட்காருலாம். ஏன்னா எதை சொன்னாலும் மாட்டிப்பீங்க. அசடி வழின்னு ஒரு சிரிப்பு விட்டுட்டு உட்காந்துக்கணும். அவங்க முடிவு அவங்கள்ட்ட விட்டுட்டீங்கன்னா அவங்களே எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு முக்கியமாக நீங்க தெரிய வேண்டியது, உங்களுடைய செயல் சிவபெருமானுக்கு மேல ஒழிச்ச குரல் மாதிரி மாஸ்டருக்கு தெரியணும். தெரிஞ்சுதான் ஆவணமா, அது உங்க இஷ்டம். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு கம்பல்ஷனே கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் வருஷம் அந்த ஏப்ரல் மேல ஒரு வாட்ஸ்அப் வீடியோ எல்லா குரூப்லையும் சுத்தம். இந்த பக்கம் நயன்தாரா, அந்த பக்கம் தனுஷ். பார்த்துருப்பீங்க. தனுஷ் 35 மார்க் வாங்கி பாஸ் ஆகி ஜாலியாக டான்ஸ் ஆடினு வீட்டுக்கு வருவோம். நான் பாஸ். நயன்தாரா அழுதுனவர், என்ன பண்ண 98 தான் வாங்கினேன், ஓன்னு அழுதுன்னு வரும். அது மாதிரி தான் நம்ம மக்கள். நீங்க 35 வாங்குறீங்களோ 98 வாங்குறீங்களோ உங்க இஷ்டம். ஆனா வாத்தியாரு ஒருத்தர் தான். தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்களே இது எடுத்துக்கொண்ட ஒரு பொறுப்பு. சுமைன்னு சொல்ல மாட்டேன், இது ஒரு பொறுப்பு. எப்படி இதை டிஸ்சார்ஜ் பண்ண போறீங்க? இந்த பேட்டரியில் என்னன்னா, இது எட்டர்னலா சார்ஜ் தாங்கக்கூடிய பேட்டரி. ஆனா அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ்ன்றது உங்களுடைய வேலையை பொறுத்து. டாப் அப் நேரும். டாப் அப்ன்றது இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய அடிஷனல் கெப்பாசிட்டி டு ஒர்க். பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ப்ரிசெப்டர் பணி எனக்கு ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை புரிய வைக்கும். ஹியூமன் டைமென்ஷன்ல, ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ல, இப்படி கூட இருக்குமோ,
இன்னைக்கு சிட்டிங் கூட ஏதோ ஒரு விஷயம் எனக்கு பழிச்சு, ஓ இவ்வளவு நாளா தெரியாது, இன்னைக்கு ஒரு விஷயம் புரியுது, ஓ இப்படி நடக்கும் போல இருக்கு. ஏதோ ஒரு கிளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது ஒரு ஸ்பெசிஃபிக் இடம் எனக்கு வேற மாதிரி புரிஞ்சுது, ஓ இப்படி கூட ஒர்க் நடக்கும் போல இருக்கு. அதுக்கு மேல நான் சொல்றது நல்லா இருக்கு. எதனாலன்னா அந்த ஒர்க்கை டீப்பா செய்யும் போது பல நேரங்களில் பல பேர் கேட்பாங்க, ஏன் இப்படி டிராவல் பண்றீங்க? சேனல்ல வந்து என்ன ஆட்ட போறோம்? ஒன்றும் கிடையாது. ஒன்று என் பர்சனல் ஒர்க்கை பார்க்கணும், இல்லை கம்பெனி ஒர்க் பார்க்கணும், இல்லை மிஷன் ஒர்க் பார்க்கணும். 3 தான் இருக்கு, எல்லாருக்குமே அதுதான். அப்படின்னா அந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்றோம், எப்படி எடுத்துட்டு போறோம், எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய வேலைக்கு சக்தி கொடுத்துருக்காருன்னா 24 மணி நேரம் போராது. அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்திகள் கொடுத்துருக்காரு. எங்க ஒர்க் பண்ணலாம், எங்க வேணா ஒர்க் பண்ணலாம், என்ன ஒர்க் பண்ணலாம், என்ன வேணா ஒர்க் பண்ணலாம். சார்ஜ் மகாராஜ் தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், நம்மளுடைய பிரிசெப்டர் பணின்றது சர்க்கியூட் பிரேக்கர் ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ண ஒரு விஷயம். தப்பா போன நினைச்சுன்னா கட்டாயம் நீ நினைச்சா கூட அந்த வேலை நடக்காது. அடிக்கடி தாஜி பல டாக்ஸ்ல சொல்லியிருக்காரு, சர்க்கியூட் பிரேக்கர் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். உன் மனசுல ஒரு எதிர்மறை எண்ணத்துடன் ஒரு வேலை செய்யணும்னு நினைச்ச, இருந்தால் பாழா போனோம் அப்படின்னு நினைச்சு சிட்டிங் கொடுத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அதை நான் தைரியமா சொல்றேன். பல இடங்கள்ல அது மாதிரி பல பிரிசெப்டர்ஸ் வந்து சொல்லி நான் அழிச்சிருவேன். நான் அபியாசிலாம் நம்புவாங்க. அவர் சென்டரில் போகும்போது சொன்னேன், ஐயோ நம்பாது, இதெல்லாம் நடக்காதுப்பா, அவருக்கே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா அதற்கு மேல இருக்கக்கூடிய சக்தியை உங்களை அதை பர்மிட் பண்ணணும். நெகட்டிவ் எனர்ஜியோ நெகட்டிவ் ஒர்க்கோ பிசிக்கல் லெவல்ல மிஷன் ஒர்க்ல அது வேற விஷயம், விடுங்க, அது தனி பஞ்சாயத்து. பாலிடிக்ஸ், இன்டர்பர்சனல் இஷ்யூ, இந்த சொத்தை வித்து அங்க துட்டு அடிக்கிறது, அதெல்லாம் வேற விஷயம், அது உலகளாவே நடக்குது. ஆனா உங்களுடைய பிரிசெப்டர் பணியில நீங்க தவறு பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப தவறு பண்ணி அடிக்கடி பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து உங்களை அந்த போஸ்ட்ல எடுத்துரும். அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். நீங்க செய்யாத தப்பு உங்க தலையில விழு, உங்க போஸ்ட்ல எடுத்துருவாரு. நீங்க நொம்பு யோசிச்சு நிற்பீங்க, ஏன்டா எடுத்தாருங்க, வேற எங்கேயோ பண்ணியிருப்பீங்க. கண் கூட பல பேர் நான் பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி காஷன் மாதிரி. கண்டிப்பாக இது ஒரு புனிதமான பணி, சீக்ரெட் டியூட்டி. இது எந்த அளவுக்கு செய்றீங்களோ, பல கோயில்கள்லாம் போகும்போது அந்த பூஜாரிகள்லாம் அந்த அன்போட பக்தியோட வேலை செய்யும்போது பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம பிரிசெப்டர்ஸ் ஆக மாட்டாங்களான்னு தோணும். அவங்க ஒரு வெளியில இருக்கக்கூடிய மூர்த்திக்கு பூஜை பண்றாங்க, ஆனா அந்த இருக்கக்கூடிய அந்த பாவம், இந்த பக்தி, சிதம்பரம் கோயிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஜெனரேஷன்ஸா அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு பதவி சுகம் இருக்கு, வேற விஷயம். பார்த்தீங்கன்னா கார்த்தால அந்த 3 மணிக்கு பூஜை திருப்பதியில் ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு அந்த 11, 12 படுகிற வரைக்கும் அதே விஷயத்த டெய்லி 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 அவருக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க, தட்டில் துட்டு விழுது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அந்த பணி மேல அவர் இருக்கக்கூடிய அந்த மரியாதை, அந்த பணியின் மேல் இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்தி, நம்ம பணி மேல் நம்மளுக்கு பக்தி இருக்கா இல்லையா நீங்க தான் கேட்கணும். பக்தி இருந்ததுன்னா இப்படிதான் ஒர்க் பண்ணுவீங்களா? சிந்திக்க வேண்டிய நேரம். நீங்க மட்டும் இல்லை, இந்த உரையை அப்புறம் கேட்கக்கூடிய பிரிசெப்டர்ஸும் எதற்காகனா பணிநிலை மாற்றம் வரணும்னா நம்ம தான் இறங்கி வேலை செய்யணும். தலைமை பண்பு என்பது செயலில் வருவது, பதவியின் மூலமாக வருவதில்லை. கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.